நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ கியா கவுன்க்கு அப்புறம் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது விச். சரிங்களா? விச் அப்படின்னா என்ன அர்த்தம்? கவுன்சா. சரியா? கவுன்சா எந்த. சரிங்களா? விச்னா என்ன? எந்த. இப்போ விச் ஃபிலிம் அப்படின்னு கேட்போம். கவுன்சா ஃபிலிம். சரிங்களா? விச் மூவினா கவுன்சா மூவி தும்னே தேக்கா, நீ எந்த படம் பார்த்த. சரிங்களா? இப்போ விச்சுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? விச்சுக்கு வந்து கவுன்சா சேர்த்து. இப்போ கவுன்சா. இப்போ இங்கிலீஷில் விச், தமிழில் எந்த. இப்போ இந்த எந்தோட நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பக்கம், எந்த ஆள். சரியா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேர்த்துக்குவோம் தமிழில். எந்த பக்கம் போனார், இந்த பக்கம் போனாரா, அந்த பக்கம் போனாரா. சரியா? இப்போ அதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் என்ன இதில் வந்து கவுன்சா என்ன விச். இப்போது இது எப்படி எழுதுறது? இப்போ நான் இதில் எழுதுகிறேன். தமிழில் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நான் என்ன பண்ணுறேன், தமிழில் எழுதுகிறேன். எப்படி அதை வந்து ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ தமிழில் நான் எழுதுகிறேன். ஆஜ் கவுன்சா ஆஜ் கவுன்சா दिन है. आज कौन सा दिन है. இப்போ பார்த்துக்கோங்க. ஆஜ்னா என்ன? ஆஜ்னா இன்று, டுடே. சரிங்களா? இன்று என்ன. சரியா? இன்ன இல்லைனா எந்த. கே வராது இந்த இடத்துல. எந்த கிழமை. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம்? கவுன்சா. இங்கே வாட் டே போடலாம், இல்லாட்டி விச் டே இஸ் டுடே. விச் டே இஸ் டுடே. இப்போ பார்த்தோன்னா என்ன? ஆஜ் கவுன்சா தின் ஹை. இன்னைக்கு என்ன? எந்த கிழமை. இன்னைக்கு என்ன? எந்த கிழமை. ஆஜ் கவுன்சா தின் ஹை. சரிங்களா? ஆஜ் கவுன்சா தின் ஹை. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு திங்கக்கிழமை. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த வாரம் நாம் வந்து நம்ம பின்ன அதில் பார்ப்போம் என்னென்ன கிழமைன்னு. இப்போ திங்கக்கிழமைக்கு நான் சொல்கிறேன் ஆஜ் சோம்வார் ஹை. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு திங்கக்கிழமை. அப்போ நம்ம என்ன கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஜ் கவுன்சா தின் ஹை. இல்லை இன்னைக்கு நமக்கு டேட் மறந்துருச்சு. சரியா? டேட் மறந்துருச்சு. இப்போ யார்கிட்டயாச்சும் எனக்கு தேதி தெரியும், எனக்கு தேதி மறந்துட்டேன். அப்போ நம்ம என்ன கேட்பேன் நான்? ஆஜ் கவுன்சா தினாக் ஹை. தினாக் அப்படின்னா என்ன? தேதி. சரியா? தினாக் எப்படின்னா என்ன? தேதி. இதே அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ கவுன்சா. அப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் பார்க்குறோம், இல்லை நாடகம் பார்க்குறோம். சரியா? அப்போ இது வந்து என்ன? இது ரொமான்டிக்கா, காமெடியா, சரியா, ட்ராஜடியாக இருக்குமா? அப்போல்லாம் நிறைய அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கேட்குறது அப்போ எப்படி கேட்போம் நம்ம? இந்த படம் என்ன? இந்த படம் என்ன படம்? எந்த வகையான படம், எந்த டைப்பில் வருது. புரியுதா? நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்போ நிறைய டைப்ஸில் இருக்கப்ப இது எந்த டைப்பில் வருது, இது காமெடி படமா? சரியா? அப்போ அந்த மாதிரி கேட்போம். அப்போ ஏதாச்சும் ஒரு மூவி இஸ் ஃபிலிம் कौनसा है. कौनसा फिल्म है. कौनसा फिल्म है. சரியா? இப்போ இந்த படம் எந்த வகை படம். சரிங்களா? which movie
இஸ் திஸ். சரிங்களா? இந்த படம் எந்த வகை படம்? அப்போ கவுன்சா, கவுன்சானா என்ன? எந்த. கவுன்சானா என்ன? எந்த. எந்த வகை படம்? கவுன்சா. இப்போ அனிமல்ஸ் வந்து எந்த வகை அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். அனிமல்ஸ் வந்து எந்த வகையை சேர்ந்தது? இப்போ டாக்ஸ்லேயே வந்து நம்ம நிறையா இருக்குது. டாக்ஸில் நம்ம வந்து லேப்ரேட்டர், ராக்வெல்லர், இப்போ நம்ம நாட்டு நாய்ங்க, பொமேரியன், புரியுதுங்களா? அதிலே வந்து நிறைய கிராஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு டாக் ஷாப்புக்கு நம்ம போகிறோம். டாக் ஷாப்புக்கு நம்ம போய் நம்ம டாக் வாங்கணும். இப்போ டாக் வாங்குறப்ப நம்ம என்ன கேட்போம்? இது எந்த டைப்பு, எந்த வகையை சார்ந்தது? சரியா? அப்போ நம்ம என்ன கேட்கணும்? கொஷின் என்ன கேட்கணும்? கொஷின் என்ன கேட்கணும்னா ஃபஸ்ட்டு டாக், நாய். நாய்க்கு என்ன? குத்தா. குத்தா. சரிங்களா? குத்தா கவுன்சா, கவுன்சா டைப், டைப் ஹை. சரியா? குத்தா கவுன்சா டைப் ஹை. இப்போ இது எந்த வகை? சரியா? இது எந்த வகையை சார்ந்தது? பொமேரியனா? சரியா? இதா? அப்போ அந்த மாதிரி சாப்பிடும். அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கணும். இப்போது அடுத்து இப்போ நம்ம வேறு எங்கே வேறு இது துணி கடைக்கு போகிறோம். துணி கடைக்கு போயிட்டு நம்ம துணி எடுக்கிறோம். துணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரில. இது வந்து பாலிஸ்டரா? சரியா? இது சில்கா? இது காட்டனா? சரிங்களா? இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் நமக்கு தெரியல, புதுசாக இருக்குது, அப்போ தெரில அப்படின்றப்ப நம்ம என்ன அங்கே அவங்க ஷாப் இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட விற்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்போம்? எக் கவுன்சா, கவுன்சா கப்படா ஹை. இது எந்த டைப்பு? கவுன்சா டைப் கப்படா ஹை. சரிங்களா? டைப் வகை, அது அப்படியே டைப்புன்னு கூட நம்ம சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எக் கவுன்சானாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எதை பற்றி கேட்குறாங்க, எந்த வகைன்னு கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து அப்போ அவங்களுக்கு தெரியும். ஏ கவுன்சா கிளாத் ஹை, ஏ கவுன்சா கப்படா ஹை. சரிங்களா? இப்போ ப்ளூ வெரைட்டிஸ் நமக்கு ப்ளூ நிறைய. இப்போ ப்ளூ எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ரெயின்போ ப்ளூ சொல்லுவோம், ராபின் ப்ளூ சொல்லுவோம், ராமர் ப்ளூ, நிறையா ப்ளூ இருக்குது. அப்போ ப்ளூ நமக்கு லைட் வெளிச்சத்தில் நமக்கு தெரியல. சரியா? லைட் வெளிச்சத்தில் நமக்கு தெரியலை அப்படிங்கிறப்ப அதோட கலரை வந்து நமக்கு கரெக்டாக தெரியணும். அப்போ நம்ம என்ன கேட்போம்? இப்போ சாரீக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சாரீக்கு வந்து ஹிந்தியில் வந்து சாடின்னு சொல்லுவாங்க. அப்போ சாடி சொல்லப்போ எக் சாடி ராமர் ப்ளூ கா ஹை. சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்? கவுன்சா. அப்போ என்னம்மா அப்போ கலர் அப்படி கேட்குறப்ப நம்ம என்ன கேட்போம்? கவுன்சா ரங்கு கீ ஹை. ரங்குனா என்னது? கலர். அப்போ எந்த வகை கலரு? இப்போ ப்ளூலே 4 டைப் இருக்குது. இப்போ இந்த எந்த டைப்பு? சரிங்களா? அப்போ கவுன்சா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கவுன்சா அப்படின்னா விச் டைப். சரியா? விச் ஹவுஸ். சரியா? தும் கவுன்சா கர்மே ரஹத்தே ஹோ. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அது மாதிரி இருக்கும். சரியா? அது மாதிரி இருக்கப்ப தும் கவுன்சா ஃப்ளோர் மே ரஹத்தே ஹோ. நீ எந்த ஃப்ளோரில் இருக்கிற? சரியா? எந்த ஃப்ளோரில் இருக்கிற? அப்போ நான் சொல்வேன் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். சரியா? அப்போ அதை இப்போ கேட்குறது எப்படி சொல்லுவோம்? கவுன்சா எந்த வகை. புரியுதா? எந்த வகை. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? கவுன்சா.